வணக்கம் மக்களே, வெல்கம் டு குக்கா குக்கிங் அண்ட் கார்டனிங். ஸோ ஒரு சிம்பிளான தயிர் சாதம் ரெசிபி பார்க்கலாம். அந்த வெயிலுக்கு ஏற்றாப்புல குழுன்னு ஒரு வானலியை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். அதோட வந்து ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிட்டேன். நெய் ஆட் பண்ணும்போது தயிர் சாதத்துக்கு ரொம்ப க்ரீமியாக நல்லாயிருக்கும். நல்லா கொஞ்சம் பொன்னிறமாகட்டும். அதோட வந்துட்டு நான் காஞ்ச மிளகாவும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணுறேன். கடுகு உளுந்தம்பருப்பு தாளிச்சிக்கலாம். அதோட நீங்கள் பச்சை மிளகா பிடிக்கும் அப்படின்னா பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டுமே கூட போட்டுக்கலாம். இதில் ஒன்று அதில் ஒன்று கூட போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். ஸோ அதை நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். இதில் வந்து இஞ்சி வந்து நான் பெரிய பெரிய ஸ்லைஸஸ் தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ பசங்களுக்கு பிடிக்காது, எடுத்து போட்டுருவேன். உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் குட்டி குட்டியாக சாப் பண்ணி போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். நல்லா வதக்கிக்கலாம். அந்த ஃப்ளேவர் நல்லா இறங்கணும், அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இவங்க தான் மெயின் ஹீரோ இந்த ரெசிப்பியில். ஸோ இவங்களை ஆட் பண்ணிக்கலாம். மாங்காய், ஸோ நான் பங்கனப்பள்ளி மாங்காய் எடுத்திருக்கேன். பங்கனப்பள்ளி மாங்காய் வந்து ரொம்ப புளிக்காது, நல்லாவே இருக்கும். நீங்கள் எந்த மாங்காய் புளிக்காமல் இருக்கோ அந்த மாங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. புளிக்கிற மாங்காய் யூஸ் பண்ணால் அந்தளவுக்கு நல்லா இருக்காது. ஸோ நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் சால்ட்டு போட்டுட்டு நல்லா இந்த ஃப்ளேவர் எல்லாம் ஒன்றா இறங்குற அளவுக்கு இது பண்ணிக்கலாம். உங்களுக்கு நறுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அப்படியே வந்துட்டு இப்படியே போட்டு வதக்கிட்டு உடனே எடுத்து கொட்டிடலாம். எனக்கு வந்து கொஞ்சம் அந்த மாங்காய் குக் ஆனால் தான் நல்லாயிருக்கும். அதனால் வந்து நான் கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிக்கிறேன், அந்த மாங்காய் வேகிற அளவுக்கு. இந்த சைடு வந்து சாதத்தை வந்து நல்லா மசிச்சுட்டு தயிர் போட்டு உப்பு போட்டு கலந்துருக்கேன். இது வந்து புழுங்கலரிசி சாதம் தான். பச்சரிசி சாதம்னா இன்னுமே நல்லாயிருக்கும், க்ரீமியாக நல்லாயிருக்கும். பட் பச்சரிசி சாதம் நான் யூஸ் பண்ணல. இதோட பாலும் வந்துட்டு நல்லா காய வச்சு ஆற வச்சு கலந்துக்கலாம். மஸ்ட்டு கலந்துக்கணும். என்கிட்ட இல்லை, அதனால் நான் இருக்கிறத வச்சு செஞ்சுட்டேன். ஸோ பால் கலந்தால் ரொம்ப புளிக்காது, நல்லாயிருக்கும் மத்தியானம் லஞ்சுக்கு கொடுக்குறதுக்கு. ஸோ எடுத்து கொட்டி கிளறிட வேண்டியதான். இதுக்கு சைடிஷ் வந்து நான் உருளைக்கிழங்கு கறி டோஸ்ட் பண்ணியிருக்கேன். ஊறுகாய் கூட தொட்டுக்கலாம், இல்லை அப்படியே கூட சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சம்மருக்கு நல்லா ஏற்ற ஒரு ஃபுட்டு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு. ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. அவ்வளோதான், பேக் பண்ணி பையனுக்கு கொடுத்தாச்சு. தேங்க்யூ.